வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எல்லோருக்கும் டென்ஷன் வரும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு அறிவுக்கு எட்டுவதில்லை. அந்த உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் நாம் எதையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு இருப்போம். சில நேரங்களில் அது தவறாக கூட மாறும். இப்படித்தான் ஒரு நாள் துரோணர் தனது மாணவர்களாகிய பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். போகின்ற வழியில் குளிப்பதற்காக ஒரு குளத்தில் இறங்கினார்கள். எல்லோரும் குளித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் துரோணரின் காலில் ஒரு முதலை கடித்து இழுத்து விட்டது. எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அந்த டென்ஷனிலே இருந்தார்கள். எப்படியோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிற்று. ஆனால் அர்ஜுனன் மட்டும் தன்னிடமிருந்த வில்லை எடுத்து அம்பை எய்து அந்த முதலையை கொன்று துரோணரை காப்பாற்றினார். எல்லோரும் அந்த தண்ணிக்குள் இருந்து அவரை இழுப்பது, அந்த முதலையை இழுப்பது என்று நினைத்தபோது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வில்லாற்றலால் அந்த முதலையை கொன்று தன் குருவை காப்பாற்றினார். தன்னை காப்பாற்றிய அர்ஜுனனுக்கு ஏதாவது வெகுமதி வழங்க வேண்டும் என்று துரோணர் நினைத்தார். காரணம், தான் சொல்லிக் கொடுத்த வித்தை சரியாக பயன்படுத்தினார் என்பதற்காக. எனவே அவரிடம் இருந்த பிரம்மாஸ்திரம் என்ற அந்த ஆயுதத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்கென்று ஒரு வரலாறு உண்டு. அது முதலில் அகத்தியரிடம் இருந்தது. அகத்தியர் தன் மாணவனான அக்னிவேசருக்கு கொடுத்தார். அந்த அக்னிவேசர் தன் மாணவனான துரோணருக்கு அதை கொடுத்தார். துரோணரோ இப்பொழுது அர்ஜுனனுக்கு கொடுத்தார். அந்த அளவிற்கு சமயத்தில் அதை பயன்படுத்தி தான் கற்ற அந்த வில்வித்தையை பயன்படுத்தி அர்ஜுனன் அங்கே காப்பாற்றினான் என்பதற்காக வரலாறு மிகுந்த அந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கினான். வரலாறு படைத்த அந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் பெற்றான் என்று சொன்னால், எந்த டென்ஷனான நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை யோசித்து பார்த்து செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி. நான் அந்த டென்ஷனில் இதை செய்துவிட்டேன் என்று பலர் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். ஆனால் அது மற்றவர்களுக்கு புண்படும்படியாக இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் சரியாக சிந்தித்து செயல்படுகின்ற நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எனவே டென்ஷன் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் இருக்கும். நாம் அதை பின்பற்றி அந்த சூழ்நிலையிலும் நம்மை செம்மையாக வைத்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை நாம் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் அர்ஜுனன் செய்தான். எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் சில நேரங்களில் தவறிழைத்து விட்டோமே என்று பிறகு சிந்திக்காமல் செய்கின்ற நேரத்தில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியைத்தான் அர்ஜுனன் பெற்றான். எல்லோருக்கும் வில்வித்தையை கற்றுக் கொடுத்தார் துரோணர். அத்தனை பேர்களும் அந்த நேரத்தில் பயன்படாமல் அர்ஜுனன் மட்டும் தன் ஆற்றலை அங்கே செலுத்தி குருவை காப்பாற்றினான். எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் ஒரு கணம் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி நமக்கு கிடைக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் நீங்கள் பார்த்து கேட்டு அதன் கருத்தை உள்வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் உங்கள் வசந்த் டிவியின் இந்த செயல்பாடு. வெற்றி படிக்கட்டை
தினமும் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி நிலைத்ததாக, இந்த நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலை 7 மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.